ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ரஜினி சார் அவர்களுடைய 171வது படமான நம்ம லோகேஷ் கனகராஜனுடைய இயக்கத்தில் ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, அந்த படத்தில் வந்து ஆல்ரெடி ஒரு போஸ்டர் வெளியிட்டு இந்த மாதிரி ஏப்ரல் 21 அன்னைக்கு நம்மளுடைய ட்ரீசர் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னடா அப்டேட்னு நீங்கள் கேட்கலாம். இன்னும் ஒரு சின்ன அப்டேட்டில் ஒரு பெரிய அப்டேட் தான் சொல்லுவேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் படத்துலேருந்து சின்ன ஒரு படமான தி பர்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த க்ரைம் த்ரில்லர் படத்துடைய ரீமேக் தான் இந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன ஒரு க்ரைம் த்ரில்லர் படம். ஸோ அந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி எப்படின்னு சொல்லணும்னா, ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி வந்து ஒரு நைட் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வராங்க. ஸோ வர ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல அன்றைக்குள்ள ரூல் என்னென்னா, அந்த நைட் ஃபுல்லாக, அதாவது அந்த 12 ஹார்ஸ் வந்து எந்த வித ஒரு குற்றமும் அங்கே வந்து இல்லீகல் கிடையாது. கொலை பண்ணிக்கலாம், கொள்ளை, இந்த மாதிரி என்ன விதமான குற்றமாக இருந்தாலும் அந்த ஒரு நைட் வந்து அது வந்து லீகலான ஆக்டிவிட்டி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்படுது. ஸோ அந்த இதில் வந்து இவங்க தப்பிச்சு போகிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையுமே. ஸோ இந்த படத்தோட ரீமேக் தான் நம்ம தலைவர்களுடைய 171வது படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் போஸ்டர் பார்த்தா இந்த கதைக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ எந்தளவு உண்மை அப்படின்றது அந்த படக்குழுவிலேருந்து ஏதாச்சும் நியூஸ் வந்தால் தான் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ அதே நேரத்தில் இது விக்ரம் படத்தில் ஜாயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம ரஜினி சார் அவர்களுடைய கழுகு அப்படின்ற ஒரு படம் இருக்கும். ஸோ அதுவும் இந்த பலி கொடுக்குறத பற்றின ஒரு கதையாக தான் இருக்கும். ஸோ அந்த படத்துடைய பார்ட் 2 இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், விக்ரம் அப்படின்ற ஒரு கதையை தான் பார்ட் 2ல் விக்ரம் 2 அப்படின்னு சூப்பராக கொண்டு வந்திருந்தார். ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவு உண்மை அப்படின்றது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் படத்துலேருந்து வர, அதாவது படக்குழுவிலேருந்து வர அப்டேட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.